இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி செட்டிங்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம். அது என்ன செட்டிங்ஸ் அப்படிங்கிறத பொறுமையாக இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை உங்கள் ஃபோனில் அப்ளை பண்ண முடியும். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இது வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் கலர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு சின்ன சேஞ்சுக்கு உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா விஷயங்களுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் ஸ்க்ரீன், உங்கள் ஃபோனோட அப்ளிகேஷன் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சின்ன சேஞ்சுக்கு இதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அபவுட் ஃபோன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டிங் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இந்த பில்டிங் நம்பரை வந்து ஒரு 7 டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா டெவலப்பர் மோடு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பேக் போங்க. அபவுட் ஃபோனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பேஜை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டெவலப்பர் ஆப்ஷனில் தான் வந்து உங்களுக்கு அந்த கலரை வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றக்கூடிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிமுலேட் கலர் ஸ்பேஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக டர்ன் ஆஃபில் இருக்கும், இதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை வந்து எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே வந்து உங்களுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு சில நேரங்களுக்கு மறுபடியும் டெவலப்பர் ஆப்ஷனில் போங்க. மறுபடியும் சிமுலேட் கலர் ஸ்பேஸ், அதில் போயிட்டு நீங்கள் மறுபடியும் டேப் பண்ணுங்கள். மோனோகிராமி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணதால இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடுச்சு. இது இல்லாமல் உங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீன், ரெட் க்ரீன், ப்ளூ எல்லோ, இந்த மாதிரி ஆப்ஷன் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் அந்த மாதிரி செட்டிங்ஸை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்தோன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த செட்டிங்ஸை பயன்படுத்தணும் என்ன வந்திருக்கும், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது இப்படியே லைக் பண்ணுங்க.